தமிழரசி நானே தான் பேசணுமா? ஆமாம் மேம், நீங்கள் தான் பேசணும். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழரசி வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ப்ளவுஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ நான் அவைலபிளாக இல்லை அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நீங்களே பேசுங்க, நான் கொலாப் பண்ணிடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லி வீடியோ எடுக்கிறது உண்டு. ஆனால் தமிழரசி அதெல்லாம் முடியாது. ஸோ நான் உங்களோட தான் பேசுவேன், அப்போ தான் வீடியோவே நான் வந்து போடுவேன். ஆமாம் மேம், வீட்லேயே எல்லாருமே மேம் கூட சேர்ந்து வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஆசையை நாங்களும் நிறைவேற்றிட்டோம். என்னென்னா கண்டினியூஸாக ஏதாவது ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் ரொம்ப நேரமாக பாவம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து ஆன்லைன் கிளாஸ் போச்சு. 2 மணிக்கு முடிக்க வேண்டிய கிளாஸ் இன்றைக்கி 3:30க்கு தான் முடிஞ்சிச்சு. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. வெயிட் பண்ணுறாங்களே, குழந்தை வேறு இருக்காங்க. ஆமாம் மேம், ஒரு பேபி இருக்கு, அவங்க வேற கத்திட்டு இருந்தாங்க. பட் ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால நல்லா கேப் விட முடியல. சாரிடா. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து நானே வந்து எங்கள் ஸ்டூடெண்டோட ப்ளவுஸை பற்றி பேச போகிறேன். செம்மையாக போட்டிருக்கடா, சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. ஃபினிஷிங் வந்து இதில் என்னென்ன ஸ்டிச்சு போட்டிருக்கடா, அது நீங்கள் சொல்லுங்களேன், அழகாக இருக்கும் சொன்னீங்கன்னா. ஜர்தூசி, ஸ்டோன் ஒர்க்கு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, கட் பீடு, சுகர் பீடு, ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய ஹேங்கிங் வச்சு செம்மையா அழகா போட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கீங்களோ? ஸ்கேலப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, அது பெண்ட் எல்லாம் கரெக்டா போடுறதுக்கு? கொஞ்சம் வளைச்சு போறது கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு, ஆனால் ஈஸியா தான் இருந்துச்சு. நல்லா சொல்லி கொடுத்தாச்சு, நீட்டா போட்டாச்சு. ஆரி ஏதாவது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கிறது முத ஊசி பிடிக்கிறது இங்க சொல்லி கொடுத்து. ஆனா 2 மாசத்துல இப்படி ஒரு பிளவுஸ் போட்டு கலக்கிருக்கீங்களே. ஈஸியா இருந்துச்சு, சொல்லி கொடுத்தெல்லாம் நல்லா புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீட்டா போகணும், நிறைய கத்துக்கணும், நிறைய. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இதுதான் வீட்டுல தான் இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ இப்பதான் ஒரு தொழில் கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. போறதுக்கு முன்னாடியே 3 ப்ளவுஸ் வெளியே போட்டு கொடுத்து காசு வாங்கி. பாத்தீங்களா, நாங்க அந்த வெயிட் பண்ண வச்ச 2 வாரத்துல வந்து இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குங்க. போட சொல்லி நிறைய கேட்டாங்க. சோ வீட்ல இப்ப எப்படி இருக்கு? நீங்க சப்போர்ட் பண்றத வந்து அவங்க என்கரேஜ் பண்றாங்களா? அவங்க வந்து அதிகமா இன்னும் நிறைய கத்துக்கோ, பெரிய ஸ்டாக் மாதிரி வைக்கணும் அப்படின்னு அவங்க இன்னும் சூப்பர் இல்ல? ஸோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபேமிலி இருந்தால் இன்னும் எவ்வளோ ஹாப்பி நமக்கு. அது இல்லாமல் உங்களோட எஃபோர்ட். ஸோ வந்து குழந்தைங்களே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. இன்ஸ்டா பேஜ் இருக்கா? இருக்கு, கொலாப் பண்ணலாம். எந்த ஏரியா நீங்கள்? இங்கே சேலம் தான். சேலமில் எங்கே? சிவதாபுரம். ஸோ சேலம் சரௌண்டிங்கில் எங்கேருந்து உங்களுக்கு ஆரி போடணுனாலும் இவங்களை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் வந்து கொலாப் பண்ணுறேன், அதை போய் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ.